ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், நீங்கள் சும்மா இருந்தால் கூட போதும், பணம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு இன்றைக்கு தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், தெளிவான திட்டங்களான காரியங்களை சாதிப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், பொறுப்புகள் கூடும், அதிகாரிகள் மாறுவார்கள், மனமகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். தந்தையார் வழியில் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். நண்பர்கள் வேற்றுமொழி பேசுவர்களால் லாபங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். அரசு விஷயத்தில் அலைச்சல்கள், சகோதரர் ஊழியர்களுக்காக சில விரயங்கள் என செய்ய நேரிடும். ரிஷபம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. பொருளாதாரம் நன்றாக உயர்கிறது. உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் ஏற்படும். ஆகவே தகுதிக்கு மீறிய விருப்பங்களை அல்லது தகுதிக்கு மீறிய எண்ணங்களை மனதிலிருந்து எடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது முடியுமோ அது செய்து இன்று வெற்றிகரமாக செயல்படுங்கள். இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்க்கவும். வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே செய்தால் நல்லதாகும். பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கவும். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. மன அமைதிக்கு தியானம் செய்யவும். நண்பர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் செல்வாக்கு அதிக உதவிகரமாக இருப்பார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபங்கள் பெறலாம். சகோதரர் ஊழியர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம். மிதுனம், தெளிவான திட்டங்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் உதவி உண்டாகும். அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும். சகோதரர்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. தொழிலில் கூட்டாளிகளோடு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நல்ல லாபங்கள் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு, செல்வாக்கு உயர்ப்பதற்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும். சகோதரர்கள் ஊழியர்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்புகளை தருவார்கள். கடகம், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து செய்யும். குடும்பத்தில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாமல் போகலாம். ஆகவே ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் விருப்பத்தை உடைப்படுத்தி, அதாவது ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி வெற்றிகள் ஏற்படும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் தொல்லைகள்லாம் குறையும். எதிரிகள் பின்வாங்குவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. அரசு விஷயத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றத்திற்கு பெண்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்மம்,
எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். சுயதனை அதிகரித்தாலும் அது எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக வைத்துக்கொண்டால் உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். உங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றாமல் ஒருமுகப்படுத்தி தேவையான விருப்பங்களை செயல்படுத்தினால் இன்று வெற்றிகளை காணலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சகோதரர்கள் ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். அரசு விஷயத்தில் பிரச்சனைகள் என்பதால் என்று ஒத்தி போடவும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள். கன்னி, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உழைப்புக்கேற்ற அல்லது உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வேற்றுமொழி பேசுவது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அரசு விஷயங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்களிடம் மட்டும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய நாள் இது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். ஒரு நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு என்று செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வாங்கணும் முயற்சிகள் பலிதமாகும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதை திறம்பட செய்து வெற்றி பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். துலாம், புதிய மாற்றங்களை அல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் வேற்றுமொழி பேசுவதில் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரர்கள் ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். பெண்களிடம் உங்களுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குறுகிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் ஏற்படும். விருச்சிகம், வீட்டில் குடும்பத்தில் ஒரு புதிய நபர்கள் அறிமுகமாக அவர்களால் உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு திட்டங்களுக்கு நண்பர்கள் வேற்றுமொழி பேசுவதில் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கவனமாகவும் கண்ணியமாக பழக வேண்டிய நாள் என்று. விளையாட்டுக்காக தீண்டலோ சீண்டலோ நக்கலோ எதுவும் வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பொருளாதார நிலை நன்றாக உயரும். அலுவலில் நிலுவையில் இருந்த பாக்கி பணங்கள் வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். சுவையான உணவு உண்பதற்கான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். சிந்தனை ஓட்டம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். சகோதரர் நண்பர்கள் உங்கள் திறமைக்கேற்றபடி ஒத்துழைப்பு தருவார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பணபலம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல்நலம் மற்றும் தோற்றத்தில் நல்ல பொலிவு ஏற்படும். எடுத்த காரியங்களை வரைந்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நண்பர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதை தவிர்க்கவும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை தருவார்கள். பெண்கள் உங்களுடைய திறமைக்கு ஒத்துழைப்பார்கள். உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற ஒத்துழைப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் அலைச்சல்களை தந்தாலும் பலன் கொடுக்கும். தூக்கமின்மை ஏற்படலாம் என்பதால் ஓய்வு அவசியம். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கூடும்.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. கும்பம். நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் அதிகார போக்கை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் மகிழ்விப்பார்கள். பணிச்சுமை கூடும். பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அந்த மன கவலையை மட்டும் தீர்க்க உங்களால் முடியாது. ஆகவே இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு இதை தரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். சுப செலவுகள் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மூத்த சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. மனமகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீனம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சில பேர் தொழிலையே மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார வசதி நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும். குழந்தைகளின் திறமைக்கு மதிப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் விரயங்கள் ஏற்பட்டாலும் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.